கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம அநேக தடவை ஜெபம் மனசில் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இவங்கள மாதிரி ஆசீர்வாதம் வேணும், அவங்கள மாதிரி ஆசீர்வாதம் வேணும், இவங்களுக்கு இதை தந்திருக்கீங்க, அவங்களுக்கு அதை தந்திருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பைபிளில் சாலமோனை மாதிரி ஞானம் தாங்கன்னு கேட்போம். இல்லை எனக்கு நான் எஸ்தரை மாதிரி உபவாசம் பண்ணி உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் நம்ம பிரயாசப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரை கம்பேர் பண்ணுறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் மோசே மூலமாக கடவுள் அந்த இடத்துல வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரம் அவங்க எல்லாருக்கும் தாகம் ஏற்படுது. தாகம் ஏற்படச்சில் கேட்குறாங்க. தேவன் சொல்கிறாரு, தடவை சொல்லச்சில் கண்மலையில் இருக்கிறேன், நீ கண்மலையை உன் கோலினால் அடின்றார். அங்கே வசனம் நமக்கு உணர்த்துறது என்னென்னா, அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன மாதிரி மோசே செய்தான் அப்படின்ட்டு. இப்போ 2வது தடவை பார்த்திங்கன்னா திரும்ப என்ன சொல்கிறாரு, மோசைக்கிட்ட கண்மலையை பார்த்து பேச சொல்கிறாரு. அங்கே வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மோசை 2 தரம் கண்மலையை அடித்தான்ட்டு. அவர் சொன்னது பேச, மோசை பண்ணது அடித்தான். தண்ணி அங்கே வரதான் செஞ்சிச்சு. ஏன்னா முந்தின தடவை அங்கே தண்ணி அடித்ததுனால வந்துச்சு, அவன் அதே ஃப்ளோவில் அடிச்சிட்டான். ஏன் 2 தடவை இந்த தடவை அடிச்சிருக்கான்னா, மோசை அங்கே போய் நின்று கடவுள் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வரல. ஏன்னா அவன் மனசில் ஃபுல்லாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யுது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஏற்கனவே நம்ம அடித்தோம், அப்போ அடிச்சிடலாம் அப்படின்னு அடிச்சிட்டான். 2வது தடவை ஏன் அடிக்கிறான்? தடவை அடித்ததில் தண்ணி வரல, அப்போ நம்ம ஒழுங்காக அடிக்கலையோன்ட்டு திரும்ப அடிக்கிறான். இப்போ அங்கே தண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, மோசை இப்போ அங்கே நின்று பண்ணுறது யாரோட ஸ்தானத்தில்? தேவனுடைய ஸ்தானத்தில். தேவன் தான் வழி நடத்திட்டு வர்றாரு. மோசையை அந்த இடத்துல அவர் சாப்பில் தான் நிப்பாட்டி அவனை வச்சு வழி நடத்திக்கிட்டு வர்றாரு. இப்போது அந்த இடத்துல தண்ணி வரலைன்னா ஜனங்கள் மோசையை முறுமுறுக்க மாட்டாங்க, தேவன் தண்ணி தரலன்னு முறுமுறுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல தண்ணியை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? தடவை தண்ணி வரலையே, அப்போ என்ன? ஆண்டவரே, நான் இந்த இடத்துல அடிச்சிட்டேன், எனக்கு தண்ணி வரல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார், எப்போ நான் உன்ட்ட பேச சொன்னேன், அடிக்க சொல்லலன்னு இருப்பார். ஆனால் பதிலுக்கு ஓகே நம்ம முயற்சியை எடுப்போம்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துட்டான். நம்ம அநேக தடவை இதே தான், நம்ம கடவுள் சில தரல அப்படின்னா ஏன் தரல நம்ம அவர்கிட்ட கேட்காம விட்டுருந்தோம். ஏன் பிரயாசப்பட்டு கடவுள்கிட்ட அடித்து பிடிச்சி கேட்டு வாங்குகிறோம். ஆனால் அதில் ஆசீர்வாதம் இருக்குமான்னு பார்த்தா மோசையும் ஆரோனும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. காரணம், தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கலைன்றாரு. நம்ம தரமாக ஆசீர்வாதம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அந்த உலக தரமான ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் அதில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கணும். அப்போ வேதனை இல்லாமல் வரும்.